Very good morning to all students. So last session, due to some problem, recording was not there. So recording illa. So அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, so I record the whole session again for you people to make use of it. Okay. So நம்ம நேற்று என்னெல்லாம் பார்த்தோமோ அதை மறுபடியும் நான் வந்து டீச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி தரேன். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் ரெக்கார்டிங் வேணும்ன்ட்டு. ஸோ இட்ஸ் மை மிஸ்டேக்லி அந்த ரெக்கார்டிங் பண்ணலை. ஸோ தட்ஸ் வை ஐ ரெக்கார்ட் த ஹோல் செஷன். ஸோ நம்ம என்ன நேற்று லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோமோ ஸோ அதை நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி ஐ யூனோ உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ யா as I said, நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராம் எவ்வளோ மெமரி எடுத்துக்குது, அந்த ப்ரோக்ராம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுதுங்கிறது முக்கியம். வை? பிகாஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் ஆஃப் 3 நம்பர்ஸ் ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். அதே ப்ராப்ளமை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர்த்துக்கு கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஐ எம் கிவிங் த சேம் ப்ராப்ளம் டு ஆல் 5 பீப்புள். உங்கள் 5 பேர்த்துக்கு கொடுக்குறேன். நீங்கள் 5 பேரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த 5 ப்ராப்ளம்ல இருந்து நான் எந்த ப்ராப்ளமை பெஸ்ட் ப்ராப்ளம்னு சூஸ் பண்ணுவேன்னா, எந்த ப்ராப்ளம், எந்த சொல்யூஷன், எந்த ப்ரோக்ராம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுதோ, எந்த ப்ரோக்ராம் கம்மியான மெமரி எடுத்துக்குதோ அந்த ப்ரோக்ராமை தான் நான் என்ன சொல்லுவேன், பெஸ்ட் ப்ரோக்ராம், ஆப்டிமைஸ்டு ப்ரோக்ராம்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ப்ராப்ளம், நான் ஒரு ப்ராப்ளம் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐ எம் கிவிங் எ ப்ராப்ளம் பி. ஓகே. நான் பி அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். ஓகே. இந்த ப்ராப்ளமை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை 5 பேர் எழுதுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x1 ஒருத்தர் எழுதுறான் சொல்யூஷன், x2 அப்படின்னு ஒருத்தர் எழுதுறான், x3 அப்படின்னு ஒரு பையன் ஒரு சொல்யூஷன் எழுதுறான், தென் x4 ஒரு பையன் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான், x5 அப்படின்னு ஒரு பையன் சொல்யூஷன் கொடுக்குறான். ஸோ சேம் ப்ராப்ளம் பிக்கு எனக்கு 5 டிஃபரெண்ட் சொல்யூஷன் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நான் இந்த 5 டிஃபரெண்ட் சொல்யூஷன்ல இருந்து ஐ வாண்ட் டு டேக் அ சிங்கிள் பெஸ்ட் சொல்யூஷன். நான் இந்த 5ல இருந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் பெஸ்ட்னு நான் சூஸ் பண்ணும். எப்படி சூஸ் பண்ணுவேன்? பை யூசிங் டைம் அண்ட் மெமரி. எந்த ப்ரோக்ராம், எந்த சொல்யூஷன் கம்மியான மெமரி எடுத்துக்குது as well as ஃபாஸ்டா ரன் ஆகுதோ அந்த ப்ராப்ளமை தான் நான் பெஸ்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் x1 சொல்யூஷன், x1 கொடுக்குற சொல்யூஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 MB எடுத்துக்குது, மெமரி வந்து 3 MB எடுத்துக்குது, 5 செகண்ட்ஸ்ல எனக்கு ரன் ஆகி அவுட்புட் கொடுக்குது. x2 வந்து 4 MB எடுத்துக்குது, 6 செகண்ட்ஸ்ல ரன் ஆகுது. x3 வந்து 7 MB எடுத்துக்குது, 10 செகண்ட்ஸ்ல ரன் ஆகுது. x4 வந்து 2 MB எடுத்துக்குது, 3 செகண்ட்ஸ்ல ரன் ஆகுது. x5 வந்து 10 MB எடுத்துக்குது, 10 செகண்ட்ஸ்ல ரன் ஆகுது. ஓகே. ஸோ நான் ஒரு சேம் ப்ராப்ளம் கொடுக்குறேன். அந்த சேம் ப்ராப்ளமுக்கு 5 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன், ஒரே ப்ராப்ளமுக்கு 5 சொல்யூஷன் வருது. இதுல ஒவ்வொரு சொல்யூஷனும் எவ்வளோ மெமரி. ஸோ அந்த எம்பிங்கிறது உங்களுக்கே தெரியும், மெமரி. இப்போ நீங்கள் ஒரு பாட்டை ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்புக்குன்னு ஒரு மெமரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேஸ்புக் ஆப்பே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் ஆப்லேயே நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃபேஸ்புக், இன்னொன்று ஃபேஸ்புக் லைட் அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபேஸ்புக் ஆப்போட சைஸ் 150 MB இருக்கும். ஃபேஸ்புக் லைட் ஆப் அந்த ஃபேஸ்புக்கில் என்னெல்லாம் பண்ணாமோ அதை ஃபேஸ்புக் லைட்லையும் பண்ணலாம். பட் ஃபேஸ்புக் லைட் எவ்வளோ மெமரி எடுத்துக்கும்? 25-30 MB தான் எடுத்துக்கும். அப்போ ஒரே ஆப்பை கம்மியான சைஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஏன்? சில பேர் வந்து ஹை எண்ட் மொபைல் வச்சிருப்பாங்க, ஹை மெமரி மொபைல் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஃபேஸ்புக் 150 MB யூஸ் பண்ணுவாங்க.
சில பேர் வந்து 2 GB ரேம் வச்சிருக்காங்க, 2 GB மெமரி மொபைல் வச்சிருக்காங்கன்னா அவங்களால அந்த 150 MB டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நிறைய ஆப் டவுன்லோட் பண்ணும்போது எனக்கு ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ கம்மியான மெமரி இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ்புக் லைட் அப்படின்னு சொல்லி கம்மியான மெமரியில் கொடுப்பாங்க. ஸோ அப்போ மெமரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிறோம்னா இது வந்து 3 MB எடுத்துக்குது, இது வந்து 5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் அ மெமரி, திஸ் இஸ் அ ரன்னிங் டைம். மெமரி, இது ரன்னிங் டைம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், அந்த ப்ராப்ளமுக்கு 5 சொல்யூஷன் வந்திருக்கு. இந்த 5 சொல்யூஷனோட எவ்வளோ, அந்த 5 ஒவ்வொரு சொல்யூஷனும் எவ்வளோ மெமரி டைம் எடுத்துக்குது, ஆஸ் வெல் ஆஸ் ஒவ்வொரு சொல்யூஷனும் எவ்வளோ ரன்னிங் டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, இப்போ இந்த 5 நான் எதை சூஸ் பண்ணுவேன்? ஒரு பெஸ்ட் அல்காரிதம் நம்ம எதை சொல்லுவோம்னா, எந்த அல்காரிதம், எந்த ப்ரோக்ராம், எந்த சொல்யூஷன் கம்மியான மெமரி ஃபாஸ்ட் ரன்னிங் டைம் எடுத்துக்குதோ அதை எடுத்துக்கணும். ஸோ அப்போ நம்ம அப்படி கம்பேர் பண்ணும்போது இங்க X1 வந்து 3 MB ME எடுத்துக்குது, 5 செகண்ட்ஸ் ரன் ஆகுது. இது 4 MB 6 செகண்ட், இது 7 MB மெமரி 10 செகண்ட்ஸ். பட் இங்க X4 பாத்தீங்க அப்படின்னா 2 MB சைஸ் எடுத்துக்குது, 3 செகண்ட்ஸ்ல ரன் ஆகுது. ஸோ அமாங் தீஸ் 5 சொல்யூஷன் ஐ எம் சூசிங் அ சொல்யூஷன் X4. Why? Because நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது X4 கொடுக்குற சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப கம்மியான மெமரி எடுத்துக்குது, ஆஸ் வெல் ஆஸ் கம்மியான செகண்ட்ஸ்ல ரன் ஆகுது, ஃபாஸ்டா ரன் ஆகுது. ஸோ அதனால இதை சூஸ் பண்ணுவேன். ஸோ எதுக்காக நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதும்போது நம்மளோட கன்சர்ன் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம எழுதுற ப்ரோக்ராம் கம்மியான மெமரி எடுக்கிற மாதிரி இருக்கணும், ஆஸ் வெல் ஆஸ் ரொம்ப ஃபாஸ்டா ரன் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் அப்ரோச் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம் கம்மியான மெமரி எடுத்துக்கணும், ரொம்ப ஃபாஸ்டா ரன் ஆகணும். ஓகே ஓகே, ஸோ இதனால இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராம் எவ்வளோ மெமரி எடுத்துக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க C++, ஜாவா, பைத்தன் 4 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல சியும் C++ம் ஒரு டைப் ஆஃப் மெமரி யூஸ் பண்ணும், மெமரி மேனேஜ்மெண்ட். ஒரு டைப் ஆஃப் மெமரியை ஸ்டோர் பண்ணும், ரிட்ரீவ் பண்ணும், டெலிட் பண்றதெல்லாம் ஒரு டைப்பா இருக்கும். ஜாவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாவாவோட மெமரி மேனேஜ்மெண்ட், ஜாவா ஸ்டோர் பண்றது, ரிட்ரீவ் பண்றது, கிளீன் பண்றது, ஃப்ரீ பண்றது, அதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கும். ஆஸ் வெல் ஆஸ் அதே மாதிரியே நம்ம படிக்கிற பைத்தான் ப்ரோக்ராமும் மெமரி அலோகேட் பண்றது, மெமரியை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு தனி மெத்தட் யூஸ் பண்ணுது. ஓகே ஓகே, ஸோ எப்படி மெமரி அலோகேட் ஆகுது, இப்போ நான் ஸ்டோர் பண்றது எப்படி ஸ்டோர் ஆகுது, எப்படி ரிட்ரீவ் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் ஆஸ் அ ப்ரோக்ராமரா நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்மளால கிளியரா ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகே, பிகாஸ் மெமரி அண்ட் ரன்னிங் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்க்க போறது பைத்தான் எப்படி மெமரியை மேனேஜ் பண்ணுது, எப்படி மெமரியை அலோகேட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறது. இந்த ரன்னிங் டைம் அப்படிங்கிறது நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க, அதுல ரொம்ப கிளியராகவே சொல்லுவாங்க. இப்போதைக்கு நீங்க அதை பத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங் மெமரியை எப்படி மேனேஜ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே ஓகே, ஏன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்? பிகாஸ் எவ்வளவு மெமரி எடுத்துக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ண முடியும். பிகாஸ் மெமரி அண்ட் ரன்னிங் டைம் இஸ் கன்சர்ன் ஹியர். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், ஹவு அ பைத்தான் ப்ரோக்ராமிங் மேனேஜ் அ மெமரி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேனே. ஓகே, 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 ஸோ மெமரினா என்ன சார் அப்படின்னு கேட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க
ஒரு போட்டோ எடுக்கிறீங்க மொபைல்ல, அந்த போட்டோ எங்க ஸ்டோர் ஆகும்? உங்க மொபைல்ல இன்டர்னல் மெமரி அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். அந்த இன்டர்னல் மெமரியில தான் நீங்க எடுக்கிற போட்டோவாகட்டும், நீங்க டவுன்லோட் பண்ற வீடியோவாகட்டும், நீங்க டவுன்லோட் பண்ற ஆப் ஆகட்டும், எல்லாமே ஸ்டோர் ஆகும். எக்ஸ்ட்ராவா நமக்கு மெமரி வேணுங்கிறக்கா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? மெமரி கார்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். சரியா? அந்த மெமரி கார்டுல ஸ்டோர் ஆகும். இப்பெல்லாம் இன்டர்னல் மெமரியே 128 ஜிபி, 64 ஜிபி, 256 ஜிபின்னு சொல்லி நிறைய இன்டர்னல் மெமரி வந்துருச்சு. அது இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா மெமரி வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? மெமரி கார்டு போடுவோம். நம்ம ஸ்டோர் பண்ற எடுக்கிற போட்டோல இருந்து டவுன்லோட் பண்ற வீடியோஸ்ல இருந்து ஓகே. அதே மாதிரி நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல நீங்க வேல்யூஸ் யூஸ் பண்ணுவீங்க, அந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இதெல்லாமே எங்க நடக்கும்னா மெமரியில தான் ஸ்டோர் ஆகி அந்த மெமரியில இருந்து டேட்டா எடுத்துட்டு வரும். நீங்க ஒரு ப்ரோக்ராம் நீங்க a ஈக்குவல் டு 5, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ப்ரோக்ராம்ல a ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 10ங்கிற வேல்யூ கம்ப்யூட்டரோட மெமரியில தான் ஸ்டோர் ஆயிருக்கு. மெமரியில ஸ்டோர் ஆனாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப ரிட்ரீவ் பண்ணிட்டு வர முடியும். ஓகே. ஸோ அப்போ எப்படி நம்ம போட்டோ, ஆப், வீடியோஸ்லாம் வந்து நம்மளோட மொபைல் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கோ, அந்த மாதிரி நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம்ல நீங்க யூஸ் பண்ற டேட்டா, வேல்யூஸ் எல்லாமே மெமரியில தான் ஸ்டோர் ஆகும். ஓகே. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் a ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும்? இப்போ நீங்க சில உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய டேட்டா டைப் இருக்கு. இன்ட், ஃப்ளோட், கேரக்டர், ஸ்ட்ரிங் அப்படின்னு நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டேட்டா டைப்பும் ஒவ்வொரு விதமான ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இன்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பைட்ஸ் எடுத்துக்கும். ஃப்ளோட் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பைட்ஸ் எடுத்துக்கும். கேரக்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 பைட் எடுத்துக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சைஸ் ஆஃப் மெமரி எடுத்துக்கும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 10. ஓகே. a ஈக்குவல் டு 10. ஸோ 10ங்கிறது இன்டீஜர் வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒன்று அந்த அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் நம்பர்லாம் இன்டீஜர்னு சொல்லுவோம். 10, 100, -10 இந்த மாதிரி ஹோல் நம்பரா இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்டீஜர்னு சொல்லுவோம். பாயிண்ட் வச்ச நம்பர்ல என்ன சொல்லுவோம்னா we call it as a float. ஃபார் எக்ஸாம்பிள் 3.5 அப்படின்னு சொல்றேன்னா இது வந்து பாயிண்ட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னு சொல்லுவோம். பிகாஸ் நம்ம டெசிமல் நம்பர் யூஸ் பண்றோம் இல்லையா, அதை வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். கேரக்டர் அப்படின்னா ஒரு வார்த்தை, ஃபார் எக்ஸாம்பிள் c ஈக்குவல் டு x. நான் c-ல என்ன பண்ணிருக்கேன்? நான் c-ல என்ன பண்ணிருக்கேன்? c-ல x-ங்கிற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ எக்ஸ் இஸ் அ கேரக்டர். கேரக்டர்னா என்ன? ஒரு எழுத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது மோர் தென் அ லெட்டர். ஒரு லெட்டருக்கு மேல நம்ம யூஸ் பண்ணோம்னா அதை ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரு, இப்போ டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு சிஎஸ்சி. இங்க பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு சிஎஸ்சி. அதாவது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் எழுத்தை மட்டும் யூஸ் பண்ணேன்னா அதை கால் இட் ஆஸ் அ கேரக்டர் அப்படின்னு சொல்லுவேன். பட் இங்க பாத்தீங்கன்னா ஐம் யூசிங் எ மோர் தென் ஒன் கேரக்டர். ஒரு கேரக்டருக்கு மேல யூஸ் பண்ணிருக்கேன். அப்போ மல்டிபிள் கேரக்டர் சேர்ந்து நான் ஒரு வார்த்தையா யூஸ் பண்ணேன்னா நம்ம ப்ரோக்ராமிங்ல தானே சொல்லுவோம், we call it as a string அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் பேசிக் டேட்டா டைப்ஸ். ஓகே. ஒரு ஹோல் வேல்யூ அப்படின்னா அது வந்து இன்டீஜர். டெசிமல் பாயிண்ட் வச்ச வேலைனா அதை we call it as a float. கேரக்டர் அப்படின்னா இட் இஸ் இன் அது ஒரு ஒரு எழுத்து, ஒரு கேரக்டர், ஒரு எழுத்தை ஸ்டோர் பண்ணா அது கேரக்டர். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஸ்டோர் பண்ணோம்னா அது நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ். இன்டீஜர் அப்படின்னா 2 பைட்ஸ் எடுத்துக்கும். ஃப்ளோட்னா 4 பைட் எடுத்துக்கும். கேரக்டர்னா 1 பைட் எடுத்துக்கும். ஸ்ட்ரிங்னா எவ்வளவு ஸ்ட்ரிங்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 3 கேரக்டர். இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல பாத்தீங்கன்னா 3 கேரக்டர் இருக்கா, 1 2 3 3 எழுத்து இருக்கா, அப்ப 3 பைட் எடுத்துக்கும். ஸ்ட்ரிங் எப்படி எடுத்துக்கும்னா மெமரி சைஸ், அந்த ஸ்ட்ரிங்ல எவ்வளவு பைட் இருக்கு, ஒரு வார்த்தையில எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை பைட் எடுத்துக்கும். ஓகே.
ஒரு கேரக்டருக்கு ஒரு பைட்டுப்பா. இங்க நான் 3 கேரக்டர் யூஸ் பண்ணிருக்கேன். CSE 3 கேரக்டர் 3 எழுத்து யூஸ் பண்ணிருக்கேன்னா ஸோ 3 பைட் எடுத்துக்கும். ஓகே ஓகே, இதெல்லாம் பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. பட் இது இப்போதைக்கு இந்த பேசிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ லிசனியா இந்த 2413ங்கிறதுப்பா கம்பைலர் மாறும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்பைலர்ல வந்து 16 பிட் கம்பைலர் அப்படின்றது 32 பிட் கம்பைலர் அப்படின்னு இருக்கு. இது இல்லாம 64 பிட் கம்பைலர் அப்படின்னு இருக்கு. ஸோ கம்பைலர்லயே 3 இருக்கு, 32 பிட், 16 பிட். ஓகே, நான் இதெல்லாமே என்ன அப்படின்னா இதெல்லாமே 16 பிட் கம்பைலர் அப்படின்னு சொல்லுவோம். 16 பிட் கம்பைலர்ல இன்டீஜர் 2 பைட்ஸ் எடுத்துக்கும், ஃப்ளோட்டிங் 4 பைட்டு, கேரக்டர் 1 பைட்டு, ஸ்ட்ரிங் 3 பைட்டு. சரியா? இதை நீங்க சில கம்பைலர் வந்து சில கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து 32 பிட் கம்பைலர் யூஸ் பண்ணுவோம். 32 பிட் கம்பைலர் யூஸ் பண்ணும்போது இது அப்படியே டபுள் ஆகும். 32 பிட் கம்பைலர் யூஸ் பண்ணும்போது 32 பிட் கம்பைலர் யூஸ் பண்ணும்போது இன்டீஜர் வந்து 4 இருக்கும், டபுள் ஆகும் அப்படியே. ஃப்ளோட் வந்து 8 இருக்கும், கேரக்டர் வந்து 2 இருக்கும். ஸ்ட்ரிங் வந்து எத்தனை கேரக்டர் யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 3 கேரக்டர் யூஸ் பண்ணிருக்கோமா, அப்போ இந்த இடத்துல 3 2s 6 இருக்கும். சரியா? 16 பிட் கம்பைலர் 2 பைட்ஸ், 4 பைட்ஸ், 1 பைட், 3 பைட். 32 பிட் கம்பைலர்ல 4 பைட், 8 பைட், 2 பைட், 6 பைட். இதே 64 பிட் கம்பைலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் டபுள் ஆகும். 64 பிட் கம்பைலர்னா 8 பைட் எடுத்துக்கும், இதுல 16 பைட் எடுத்துக்கும், இதுக்கு 4 பைட் எடுத்துக்கும், இதுக்கு 12 பைட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமா போயிட்டே இருக்கும். அந்த நம்ம ஏன்னா கம்பைலர்ஸ் வந்து அப்டேட் ஆக சைஸும் அதுக்கு அலோகேட் பண்ற சைஸும் டபுள் ஆகிட்டே போகும். ஓகே, இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு என்னன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க கம்ப்யூட்டரோட மெமரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நீங்க கம்ப்யூட்டரோட மெமரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு பிளாக். இந்த ஒவ்வொரு பிளாக்கும் ஒரு பைட்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு பிளாக்கும் ஒரு பைட்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் நான் a = 10 அப்படின்னா 10ங்கிறத ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு 2 பைட் வேணும். ஏங்கிற பேர்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஏங்கிற பேர்ல 10ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. இதுல நம்ம 10 என்ன சொல்லுவோம், அதாவது பேசிக்கா 10ங்கிறது வேல்யூன்னு நம்ம சொல்லுவோம். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூ என்ன சொல்லுவோம்னா we call it as a object அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூவை நம்ம என்ன சொல்லுவோம்னா we call it as a object அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, listen. So value we call it as a object அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஏங்கிற வேல்யூ இப்போ ஏங்கிறது வேரியபிள்பா, அதை வந்து 10ங்கிற ஆப்ஜெக்ட்ல நான் ஸ்டோர் பண்றேன். ஓகே ஓகே, here we call it as a இங்கே போட்டுக்கலாம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மெமரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்ரஸ்னா ஒன்றும் இல்லைப்பா, இப்போ ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000, 1001, 1002, 1003, 1004, 1005, 1006. இங்க வந்து நானா நம்பர் கொடுக்குறேன். பட் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு பிளாக்குக்கும், இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக்னா ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கும். ஓகே, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே அட்ரஸ். இது வந்து நானா கொடுக்குறேன், பட் கம்ப்யூட்டர் வந்து சிஸ்டமா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஜென்ரேட் பண்ணும். அதைத்தான் என்ன சொல்லுவோம், we call it as an address அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, இப்போ இந்த 10ங்கிற வேல்யூ பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட். இந்த 10ங்கிற ஆப்ஜெக்ட் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு, 1000 and 1001. 1000ல இருந்து 1001 அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. எப்பவுமே நம்ம ஸ்டார்டிங் அட்ரஸ் மட்டும் தான் எடுத்துக்குவோம். அப்ப 10ங்கிற வேல்யூ 1000ங்கிற அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு.
இஸ் இட் கிளியர்? 10ங்கிற வேல்யூ 1000ங்கிற அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ a ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ 10 இஸ் அ ஆப்ஜெக்ட். ஓகே, a இஸ் அ ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ரெஃபரன்ஸ்னு சொல்றோம்? இப்போ உங்களோட ரெஃபரன்ஸ் என்ன? உங்க பேர் தான் உங்களோட ரெஃபரன்ஸ். இப்போ நீங்க கிளாஸ்ல இருக்கீங்க, நான் உங்க பேரை கூப்பிட்ட உடனே நீங்க கரெக்டா திரும்பி பார்ப்பீங்க. எப்படி உங்க பேரை கூப்பிட்ட நீங்க கரெக்டா திரும்பி பார்க்கறீங்க? பிகாஸ் யுவர் நேம் இஸ் யுவர் ரெஃபரன்ஸ். எங்கெல்லாம் உங்க நேமை நான் ரெஃபர் பண்றனோ அப்ப நீங்க வருவீங்க. அதே மாதிரி நான் a ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தேன்னா, நான் எங்கெல்லாம் ஏன்னு சொல்றனோ அங்கெல்லாம் என்ன வரும்? ஏல ஸ்டோர் ஆயிருக்கிற 10 வரும். அதனால நான் இந்த ஏ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பைத்தான்ல we call this as a reference அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மேக் இட் சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் a ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். உள்ள எவ்வளோ வேலை நடக்குது பாருங்க. ஸோ ஒன்ஸ் ஐ எம் கிவிங் a ஈக்குவல் டு 10, a இஸ் அ ரெஃபரன்ஸ், 10 இஸ் அன் ஆப்ஜெக்ட். அது எந்த அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு? 1000ங்கிற அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க மறுபடியும் நான் என்ன பண்றேன்? b ஈக்குவல் டு 10. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஸோ b ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் கிவிங் b ஈக்குவல் டு 10. ஓகே, இப்போ C++ ஜாவாவா இருந்தா எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, பிக்கு தனியா ஒரு மெமரி கொடுத்து பிக்கு தனியா ஒரு மெமரி கொடுத்து 10ன்னு ஸ்டோர் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தா a ஈக்குவல் டு 10னா ஏக்கு ஒரு தனி இடம் கொடுத்து 10ன்னு ஸ்டோர் பண்ணும், பிக்கு ஒரு தனி இடம் கொடுத்து 10ன்னு ஸ்டோர் பண்ணும். ஓகே ஓகே, அது சியா இருந்தாலும் சரி, C++ இருந்தாலும் சரி, இப்படிதான் ஸ்டோர் ஆகும். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாது, டிஃபரெண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணும். எப்படி சார் அப்படின்னு கேட்டா, நல்லா கவனிங்க. ஏங்கிற ரெஃபரன்ஸ்லயும் 10 தான் இருக்கு, பிங்கிற ரெஃபரன்ஸ்லயும் 10 தான் இருக்கு. அப்ப 2a b ரெண்டுலயுமே 10 தான் இருக்கு. அப்ப பைத்தான் என்ன பண்ணும்னா, ரெண்டுலயும் ஒரே வேல்யூ தான் இருக்கு. அப்ப தனித்தனியா மெமரி கொடுக்காம பைத்தான் என்ன பண்ணும்? பியையும் அதே இடத்துல ஸ்டோர் பண்ணும், பியையும் அதே இடத்துல ரெஃபர் பண்ணும். சியா இருந்தாலும் C++ இருந்தாலும் ஏ பி அப்படிங்கும் போது ஏக்கு ஒரு மெமரியும், ரெண்டுலயுமே 10ங்கிற ஒரே வேல்யூ ஸ்டோர் ஆயிருந்தா கூட ஏக்கு ஒரு மெமரியும் பிக்கு ஒரு மெமரியும் கொடுக்கும். பட் பைத்தான் அப்படி இல்லை, ரெண்டுமே 10 தானே பாயிண்ட் பண்ணுது, ரெண்டுலயுமே 10 தான் இருக்கு. அப்ப எதுக்கு தனி மெமரி? அப்ப பியும் அதே கரெக்டா பாயிண்ட் பண்ண வச்சிடும். ஓகே, ஏ இருக்கு, அதே இடத்துல பியையும் வச்சிடும். ஓகே, இப்படிதான் பைத்தான் மெமரியை மேனேஜ் பண்ணும். ஒரே வேல்யூவா இருந்துச்சுன்னா தனித்தனியா கொடுத்துரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க காலேஜ்க்கு வரீங்க, நீங்க வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் இருக்கும், உங்களோட ரெஃபரன்ஸ் அதுதான். எப்பெல்லாம் உங்க ரோல் நம்பர் சொல்றோமோ அப்ப நீங்க வருவீங்க. ஓகே, இப்போ நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் ஸ்போர்ட்ஸ்ல போய் ஜாயின் பண்றீங்க, ஒரு வாலிபால் டீம்ல ஜாயின் பண்றீங்கன்னா அங்க உங்களுக்கு தனியா ஒரு ஐடி கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு காலேஜ்ல ஒரு ஐடி இருக்கு இல்லையா, ஒரு ரோல் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ரோல் நம்பரை யூஸ் பண்ணி தான் அங்க உங்களை கூப்பிடுவாங்க. இப்போ நீங்க காலேஜ்ல டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் இருக்கு, நீங்க ஸ்போர்ட்ஸுக்கு போய் ஜாயின் பண்றீங்க, காலேஜ்ல ஒரு வாலிபால் டீம்ல ஜாயின் பண்றீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு இதே ரோல் நம்பர், நீங்க ஒரே ஆள் தானே, அப்ப இதே ரோல் நம்பர் வச்சு தான் அங்க உங்களை கூப்பிடுவாங்க. நீங்க ஸ்போர்ட்ஸுக்கு போறீங்க அப்படிங்கிறதுக்காக அங்க உங்களுக்கு ஒரு தனியா ஒரு ரோல் நம்பர் கொடுத்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு புரியுதா? இங்கேயும் 10 தான், பிலையும் 10 தான். அப்ப எதுக்கு தனி ஸ்பேஸ்? நான் a ஈக்குவல் டு a எங்க இருக்கோ அங்கேயே நான் என்ன பண்ணுவேன்? b-ய பிளேஸ் பண்ணிடுவேன். ஓகே, சோ இதுதான் என்ன சொல்லுவோம்னா பாயிண்டிங் டு த ஆப்ஜெக்ட். இப்போ எனக்கு ரெண்டு ரெஃபரன்ஸ் இருக்கு, ஏங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, பிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. போத் a and b point to the same object because ஏலையும் 10 இருக்கு,
பிலையும் 10 இருக்கு. ஸோ போத் ஏ அண்ட் பி பாயிண்ட் டு த சேம் ஆப்ஜெக்ட். ஓகே. இப்ப சப்போஸ் பாருங்க, இப்ப ஏபி ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1 அப்படின்னு கொடுக்குறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1 நான் கொடுக்குறேன். ஓகே. ஏ ஈக்குவல் டு ஏல என்ன இருக்கு, 10 இருக்கு, பிளஸ் 1. அப்ப ஏ ஈக்குவல் டு 11. நல்லா கவனிச்சுக்கோங்க. A equal to 10, B equal to 10 போது A and B point to the same memory object. இப்போ நான் A என்ன பண்றேன், A equal to A plus 1, A equal to A plus 1 நான் A வை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றேன், A ஓட 1 ஆட் பண்றேன். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ A ல 11 வந்துருச்சு, B ல 10 வந்துருச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. A and B ஒரே ஆப்ஜெக்ட்டை வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு, பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. A equal to A plus 1 நான் கொடுக்கும்போது ஓகே, ஏல 10 வந்துருச்சு, பில 11 வந்துருச்சு. அப்போ ஆப்ஜெக்ட் மாறிடுச்சு. அப்ப என்ன ஆகும், அப்போ ஒரே ஆப்ஜெக்ட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பிரச்சனை இல்ல. எப்போ வேல்யூ மாறுதோ அப்ப பைத்தான் என்ன பண்ணும், ஏல 11 வச்சுட்டு பிய தனியா பாயிண்ட் பண்ணிடும். இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரே வேல்யூவா ஒரே ஆப்ஜெக்ட நான் ரெஃபர் பண்ணும்போது, ஒரே 10ங்கிற ஒரே ஆப்ஜெக்ட் ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. எப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மாத்துறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு தனி ஸ்பேஸ் கொடுத்துரும். சிம்பிளா சொல்லணும்னா, மேரேஜ் ஆகிற வரைக்கும் எல்லாரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க. ஸோ மேரேஜ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்க தனி வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப மேரேஜ் ஆகிற வரைக்கும் அவனோட ரெஃபரன்ஸ் ஒரு அட்ரஸ் இருக்கும். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவன் வேற ஒரு அட்ரஸுக்கு போயிடுவான், வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவான். அப்போ அவனோட அட்ரஸ் மாறிடும். அதே மாதிரிதான். ஸோ ஏ 10 ரெண்டு ஏ அண்ட் பி ரெண்டுமே 10ஆ இருக்கும்போது ஏ அண்ட் பி ஒரே இடத்துல இருந்துச்சு. ஏ வந்து வேல்யூவை மாத்திக்கும் போது ஏக்கு தனியா பிக்கு தனியா அலோகேட் பண்ணிடும். ஓகே. ஓகே. ஸோ இப்படி கொடுக்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, நிறைய மெமரி மிச்சமாகும். ஒரே வேல்யூவை யூஸ் பண்ணும்போது நான் தனித்தனியா மெமரி கொடுத்தேன்னா எனக்கு நிறைய மெமரி வேஸ்ட் ஆகும். அப்போ அதை ஓவர் கம் பண்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டிஃபரண்ட் மெமரி எப்ப தேவைப்படுதோ அப்பதான் நான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 4 பேர் ஒரு வீட்டில் இருக்கீங்க, யாருக்குமே மேரேஜ் ஆகல, எல்லாரும் ஒரே வீட்டில் இருப்பீங்க. எப்போ ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகி தேவை வருதோ அப்பதான் உங்களை தனி வீட்டுக்கு அனுப்புவாங்க, தனியா ஒரு வீடு பார்த்து அனுப்புவாங்க. இப்படிதான் பைத்தான் பண்ணும். மற்றதுல என்ன பண்ணும், 4 பேர் இருக்காங்களா, மற்ற சி பிளஸ் பிளஸ் என்ன பண்ணும், ஒரு 4 பேர் இருக்காங்களா, இப்போ 4 பேருக்கு ஒவ்வொரு வீடு வேணும்னு சொல்லிட்டு 4 பேருக்கும் ஒரு வீடு தனியாக அலோகேட் பண்ணும். ஏல 10 இருந்தாலும் சரி ஏக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்ணும், பில 10 இருந்தாலும் பிக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்ணும், சில 10 இருந்தாலும் சிக்கு ஒரு மெமரி, டில 10 இருந்தாலும் டிக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்ணும். ஓகே. ஸோ பைத்தான் அப்படி இல்லை, ஒரே வேல்யூவா இருந்தா ஒரே ரெஃபரன்ஸ் கொடுக்கும், சேஞ்ச் ஆகும்போது தனியா பிரிச்சு விட்டுரும். ஓகே. இப்படி பண்ணும்போது மெமரி எஃபிஷியன்ட்டா யூஸ் ஆகும், மெமரி நிறைய மிச்சமாகும். ஒரே வேல்யூவா இருக்கும்போது மெமரி நிறைய மிச்சமாகும். ஸோ நமக்கு நிறைய மெமரி ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்படிதான் பைத்தானோட மெமரி அலோகேஷன் நடக்குது. ஸோ அது உங்களுக்கு கிளியரா தெரியணும். ஏன் நம்ம பைத்தான் படிக்கிறோம், பைத்தான் என்ன அட்வான்டேஜ், இன்னும் பழைய சி பிளஸ் பிளஸ்ல ஃபாலோ பண்றதே யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறதுலாம் இல்லை. இங்க டிஃபரெண்ட் மெமரி மெத்தட் யூஸ் பண்றாங்க. ஓகே. ஓகே. ஸோ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்படிதான் வந்து மெமரி அலோகேஷன் அண்ட் டீஅலோகேஷன் நடக்கும். ஓகே. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சி ஈக்குவல் டு 11 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா சி எந்த ஆப்ஜெக்ட் பாயிண்ட் பண்ணும், 11 இருக்கான்னு தேடி பார்க்கும். சி ஈக்குவல் டு 11 கொடுக்கும்போது மெமரியில பைத்தான் என்ன பண்ணும், மெமரியில தேடி பார்க்கும் 11 இருக்கா அப்படின்னு. 11 இருக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட் பண்ணிடும். ஓகே. இப்போ நான் டி ஈக்குவல் டு 20 கொடுக்குறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் டி ஈக்குவல் டு 20 கொடுக்குறேன். பைத்தான் என்ன பண்ணும், 20 இதுல இருக்கான்னு தேடி பார்க்கும். 20 இதுல இல்ல, 11 10 தான் இருக்கு. அப்போ 20 இல்ல அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி 20 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடும். ஓகே. இப்போ இங்க 4 ரெஃபரன்ஸ் இருக்கு, அதுல 2 ரெஃபரன்ஸ் 11 பாயிண்ட் பண்ணுது, ஒரு ரெஃபரன்ஸ் 10 பாயிண்ட் பண்ணுது, இன்னொரு ரெஃபரன்ஸ் D பாயிண்ட் பண்ணுது.
ஓகே ஓகே. இதுல ஏசி வந்து 1000ங்கிற அட்ரஸ்ல இருக்கு, பி வந்து 1002ங்கிற அட்ரஸ்ல இருக்கு, டி வந்து 1004 அப்படிங்கிற அட்ரஸ்ல இருக்கு. இந்த அட்ரஸ் நானா கொடுத்துருக்கப்பா, நம்மளா உங்களுக்கு புரியறதுக்காக 1000 கொடுத்துருக்கேன். பட் கம்ப்யூட்டர்ல ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணும். அட்ரஸ் டைப் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவு a particular memory is allocated for object in a Python. Okay. Okay. இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக நான் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றேன். எப்படி இது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியறதுக்காக இது ஒரு ப்ரோக்ராமா ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அப்ப புரியும் எப்படி மெமரி எடுத்துக்குது. ஓகே. ஸோ அந்த ப்ரோக்ராமை நம்ம பார்ப்போம். யா. So, okay, listen here. இப்போ a equal to 10, b equal to 10. Listen here. So 10ங்கிற ஆப்ஜெக்ட் ஏங்கிற ரெஃபரன்ஸ்ல 10ங்கிற ஏங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, பிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த a and b ரெண்டுமே வந்து 10ங்கிற ஆப்ஜெக்ட் தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நம்ம ஐடி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். Listen here. ஐடி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ல ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, this function returns address of the given object. இந்த ஐடிக்குள்ள நீங்க என்ன ஆப்ஜெக்ட் கொடுக்குறீங்களோ, சாரி என்ன ரெஃபரன்ஸ், ரெஃபரன்ஸ், இந்த ஐடிக்குள்ள நீங்க என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ, ஓகே, இந்த ஐடிக்குள்ள நீங்க என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த ரெஃபரன்ஸோட அட்ரஸ் உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஏயோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏ = 10 கொடுத்துறீங்க. இப்போ ஏங்கிறது ரெஃபரன்ஸ். ஏயோட அட்ரஸ் தெரியணும்னா நீங்க ஐடி ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஏயோட அட்ரஸ் என்னன்னு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பியோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஐடி ஆஃப் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பியோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பர்டிகுலர் ரெஃபரன்ஸோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க ஐடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்க, ஐடி ஏ அப்படின்னா இந்த ஐடி என்ன பண்ணும், ஏயோட அட்ரஸை கண்டுபிடிச்சு எனக்கு கொடுக்கும். அப்ப அந்த அட்ரஸை ஸ்டோர் பண்றதுக்காக நான் ஒரு வேரியபிள் யூஸ் பண்றேன், address1. address1 ஈக்குவல் டு ஐடி ஆஃப் ஏ. அப்ப இந்த ஐடி என்ன பண்ணும், ஏயோட அட்ரஸை address1ல ஸ்டோர் பண்ணும். இப்ப பியோட அட்ரஸ் எனக்கு தெரியணும்னா address2 ஈக்குவல் டு ஐடி ஆஃப் பி. ஐடி ஆஃப் பின்னு கொடுத்தா அந்த ஐடி ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஐடி வந்து யூசர் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ப்பா. ஸோ ஐடி என்ன பண்ணும், பியோட அட்ரஸை கண்டுபிடிச்சு எனக்கு என்ன பண்ணும், address2ல ஸ்டோர் பண்ணும். ஓகே. இப்போ address1ல என்ன இருக்கும், ஏயோட அட்ரஸ் இருக்கும். address2ல என்ன இருக்கும், பியோட அட்ரஸ் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா print address of A equal to %d. இந்த %d என்ன அப்படிங்கறது நான் நேத்தே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்டீஜர் வேல்யூவை நீங்க பிரிண்ட் பண்ணணும். அட்ரஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் ஏன்னு தான் வரும். ஆனா அட்ரஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு அட்ரஸ் ஆஃப் ஏ என்னன்னு பிரிண்ட் ஆகணும்னா நீங்க %d கொடுக்கணும். ஸோ இன்டீஜர்னா %d, ஃப்ளோட்னா %f, கேரக்டர்னா %c. இதை எடுக்கிறதுக்காக address1 நல்லா கவனிச்சுக்கோங்க. address of A equal to address of A equal to address of A.
அட்ரஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு அட்ரஸ் ஏயோட அட்ரஸ் வரணும் அப்படி பர்சன்டேஜ் அட்ரஸ் ஆஃப் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டீங்க. அப்புறம் பிரிண்ட் அட்ரஸ் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துட்டீங்க. நல்லா கவனிங்க. இப்போ நீங்க அட்ரஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துட்டீங்க, அட்ரஸ் ஆஃப் பின்னு கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா அவுட்புட் என்ன வரும்? ஸோ கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. வெயிட். ஓகே, யா. இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா என்ன வருது? அட்ரஸ் ஆஃப் ஏ அட்ரஸ் ஆஃப் பின்னு தான் வருது. எனக்கு அப்படி வரக்கூடாது. என்ன பண்ணும்? அட்ரஸ் ஆஃப் ஏன்னு ஏயோட அட்ரஸ் பிரிண்ட் ஆகணும், அட்ரஸ் ஆஃப் பி அப்படின்ட்டு பியோட அட்ரஸ் பிரிண்ட் ஆகணும். அப்ப நான் என்ன கொடுக்கணும்? அட்ரஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அட்ரஸ் எப்பவுமே இன்டீஜர் வேல்யூ தான், ஃபுல் வேல்யூ தான், பாயிண்ட்ல வராது அட்ரஸ். ஸோ அதனால பெர்சன்டேஜ் டி. அட்ரஸ் எதுல ஸ்டோர் ஆயிருக்கு? அட்ரஸ்ல. அட்ரஸ் ஒன்னுங்கிற வேல்யூல அட்ரஸ் நீங்க என்ன பண்ணணும்? ADDRESS அட்ரஸ் 1 இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு இன்டீஜர் வேல்யூ வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன்? கம்ப்யூட்டரை இந்த இடத்துல நான் பெர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கேன். ஸோ நான் கம்ப்யூட்டர்கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு இன்டீஜர் வேல்யூ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப எந்த யாரோட இன்டீஜர் வேல்யூ வரப்போகுது அப்படிங்கறத நான் என்ன பண்ணணும்? இந்த டபுள் கொட்டேஷனுக்கு அப்புறம் கொடுக்கணும். இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள்ல. இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப கம்ப்யூட்டர்னால திங்க் பண்ண முடியாது. அப்ப கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒவ்வொரு சிம்பிள் மூலமா, இப்ப இந்த சிம்பிளா இருந்தா இந்த வேலையை பண்ணு, இந்த சிம்பிளா இருந்தா இந்த வேலையை பண்ணுன்னு சொல்லி ஒவ்வொரு சிம்பிள் மூலமா தான் கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம வேலை வாங்குவோம். அப்போ இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் ஆட்டோமேட்டிக்கா பார்த்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பெர்சன்டேஜ் டின்னு பார்த்த உடனே ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஒரு இன்டீஜர் வேல்யூ வரப்போகுதுன்னு கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கும். இது எந்த வேல்யூ வரப்போகுதுன்னு எப்படி ஃபைன் பண்ணணும்னா, இந்த ரெண்டாவது பெர்சன்டேஜ் டி கொட்டேஷனுக்கு வெளியே இருக்கிற பெர்சன்டேஜ் டியை பார்த்து அதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதோட வேல்யூவை இங்க ஸ்டோர் பண்ணும். இப்ப பியோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணணும்னா எப்படி ஸ்டோர் பண்ணும்? பி ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் டி. இந்த பெர்சன்டேஜ் டில யாரோட வேல்யூ வரணும்? அட்ரஸ் 2 ஓட வேல்யூ வரணும். அப்ப நான் என்ன பண்றேன்? நீ என்ன பண்ணு? அட்ரஸ் 2 ஓட வேல்யூ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் 2 அப்படின்னு போட்டுறேன். அப்போ அட்ரஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இங்க ஒரு இன்டீஜர் வேல்யூ வரும். யாரோட வேல்யூ கம்ப்யூட்டர் வெளியே போய் பார்க்கும், பெர்சன்டேஜ் இருக்கான்னு பார்க்கும், பெர்சன்டேஜ் பார்த்து அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ஆஃப் பி அப்படின்னு போய் பார்க்கும். ஓ, இங்க ஒரு இன்டீஜர் வேல்யூ வரப்போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு யாரோட வேல்யூ வரணும் இந்த கொட்டேஷனுக்கு வெளியே வந்து பார்க்கும். பெர்சன்டேஜ் இருக்கா? அப்ப பெர்சன்டேஜ்க்குள்ள இருக்கிற வேல்யூ சொல்லி அட்ரஸ் 2 ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுக்காக பெர்சன்டேஜ். இப்போ சப்போஸ் நீங்க ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ, பாயிண்ட் வச்ச வேல்யூ, டெசிமல் பாயிண்ட் வேல்யூ வரணும்னா நீங்க பெர்சன்டேஜ் எஃப் போடுவீங்க. ஒரு கேரக்டர் எடுக்கணும்னு நீங்க பெர்சன்டேஜ் சி போடுவீங்க. ஸ்ட்ரிங்னா நீங்க எஸ் அப்படின்னு போடுவீங்க. ஓகே, இதெல்லாமே நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது. ஓகே, ஓகே. இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு என்ன வரும் அவுட்புட் அப்படின்னா, அட்ரஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த அட்ரஸ் பெர்சன்டேஜ் டிங்கிற இடத்துல என்ன மாறிடும்? அட்ரஸ் 1ல இருக்கிற வேல்யூ மாறிடும். இந்த பெர்சன்டேஜ் டில அட்ரஸ் 2ல இருக்கிற வேல்யூ மாறிடும். இப்போ பாருங்களேன், இப்போ ரன் பண்ற பாருங்களேன். இங்க பாருங்க, அட்ரஸ் ஆஃப் ஏ அப்படின்னு ஏவோட அட்ரஸ், அட்ரஸ் ஆஃப் பி பியோட அட்ரஸ். இப்போ நீங்க இதை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஏவோட அட்ரஸும் 936, பியோட அட்ரஸும் 936. அப்போ ரெண்டோட அட்ரஸும் ஒன்னா இருக்கு. ஏன் ஒன்னா இருக்கு? ரெண்டுலயுமே ஒரே வேல்யூ இருக்கு. கரெக்டா? ஏலயும் 10 இருக்கு, பிலயும் 10 இருக்கு. அப்ப ரெண்டுலயுமே ஒரே வேல்யூ இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? பைத்தான் எப்படி மெமரி அலோகேட் பண்ணும், அட்ரஸ் எப்படி கொடுக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஒரே வேல்யூவா இருந்தா ஒரே அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப ரெண்டும் ஒரே வேல்யூவா? இங்க பாருங்க, இப்ப 11 எடுத்துக்கோங்க. a ஈக்குவல் டு 11, b ஈக்குவல் டு 11, c ஈக்குவல் டு 11, a ஈக்குவல் 11னா சோ ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். அப்போ ரெண்டுமே ஒரே அட்ரஸ்ல இருக்கு. AC 11ல இருக்கு. ஓகே, அதனால தான் அட்ரஸ் ஆஃப் ஏவும்
ஒரு அட்ரஸ் வருது, அட்ரஸ் ஆஃப் பியும் அதே அட்ரஸ் வருது. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம அட்ரஸ் ஆஃப் ஏ, அட்ரஸ் ஆஃப் பி. இப்ப சப்போஸ் நல்லா கவனிச்சுங்க, இப்ப நான் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, a ஈக்குவல் டு a பிளஸ் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, a ஈக்குவல் டு a பிளஸ் 1 கொடுக்குறேன். நான் ரெண்டுமே 10 10 போடுறேன். அதுக்கப்புறம் a ஈக்குவல் டு a பிளஸ் 1 கொடுக்குறேன். a ஓட வேல்யூ சேஞ்ச் பண்றேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஒரே அட்ரஸ் வருமா, டிஃபரெண்ட் அட்ரஸ் வருமா? கண்டிப்பா டிஃபரெண்ட் அட்ரஸ் தான் வரும். ஸ்டார்டிங்ல ரெண்டும் ஒரே அட்ரஸ்ல இருக்கும். மூணாவது லைன்ல நீங்க a ஓட வேல்யூ மாத்துறீங்க, அப்ப a ஒரு அட்ரஸ் இருக்கும், b ஒரு அட்ரஸ் இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப நான் மறுபடியும் ரன் பண்றேன் பாருங்க. பாருங்க, b வந்து 10 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, a வந்து வேல்யூ மாறணும்னு a க்கு தனியா ஒரு அட்ரஸ் கொடுத்துருச்சு. ஓகே, அப்போ ஒரே வேல்யூவா இருக்கும்போது ஒரே அட்ரஸ் தான் இருக்கும். எப்போ நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, நம்ம எப்போ அந்த வேல்யூவை வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம், ரெஃபரன்ஸ்ல இருக்கிற வேல்யூ சேஞ்ச் பண்றோமோ அப்போ சேஞ்ச் ஆகும். இப்போ நான் ரெண்டு 10 இருக்கும்போது ஒரே அட்ரஸ் காட்டுச்சு. இப்போ நான் ஏவோட வேல்யூ மாத்திரமே என்ன காமிக்குது, டிஃபரெண்ட் அட்ரஸ் காமிக்குது. ஸோ திஸ் இஸ் அ வே த பைத்தான் ப்ரோக்ராமிங் மேனேஜ் த மெமரி. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே, ஸோ இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட், மே போஸ்ட் யுவர் டவுட் இன் குரூப், இல்லைன்னா என்னோட நம்பர் இருக்கும் குரூப்ல, யூ ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ தேர், அங்க இருந்து நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஓகே இந்த பேசிக் மெமரி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ நீங்க எல்லாமே ஹெட் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஹெட் மேட்ரிக்ஸ்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் லூப்பிங்கை யூஸ் பண்ணி சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ஸை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸை நம்ம அந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்றது, என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம், எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே ஓகே, ஸோ பிஃபோர் தட் உங்களுக்கு இஃப் பத்தி உங்களுக்கு முதவே தெரியும். ஓகே, working of if condition. Listen here guys, இப்போ if 5 greater than 6, print I love Python, else print I love C. Listen here guys. Okay, yeah. இப்போ என்ன பண்ணிருக்கேன், 5 greater than 6, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா I love Python அப்படின்னு வரும். இஃப் சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா I love C அப்படின்னு வரும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அது. ஓகே ஓகே, இப்போ சொல்லுங்க நமக்கு என்ன அவுட்புட் வரும். இந்த கண்டிஷன் ட்ரூவா, 5 greater than 6, 5 6 விட பெருசா இல்ல, அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் என்ன வரும், I love C ன்னு வரும். இப்ப சப்போஸ் நான் இந்த இடத்துல நான் 7 கொடுக்குறேன், 7 greater than 6, so 7 is greater than 6, so அப்ப 7 வந்து 6 விட பெருசு, அப்ப கண்டிஷன் ட்ரூ. இப்ப ரன் பண்ண எனக்கு என்ன அவுட்புட் வரும், I love Python அப்படின்னு வந்துச்சா. சோ அப்ப கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இஃப் பிளாக்ல இருக்கிறது வரும், கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா எல்ஸ் பிளாக்ல இருக்கிறது வரும். ஓகே, இது நமக்கு தெரியுதா. எப்படி ஒரு இஃப் கண்டிஷன் ஒரு கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க இஃப்க்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஓகே, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் 1 அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இஃப் சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா 0 அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இஃப்க்குள்ள 0 இருந்துச்சுன்னா இஃப் கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா இது ஃபால்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கும்.
ஜீரோவை தவிர வேற எந்த வேல்யூ இருந்தாலும் அது ட்ரூன்னு தான் புரிஞ்சுக்கும். அகைன் ஐ ரிப்பீட், இஃப்க்குள்ள நீங்க ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் இங்க 1 இருக்கும், ரிட்டர்ன் பண்ணும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா 0 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இஃப் எங்கெல்லாம் 0 பார்த்துச்சுன்னா டைரக்டா எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். இஃப் ட்ரூவை பார்த்து, தட் இஸ் 0 தவிர வேற எந்த வேல்யூ பார்த்தாலும் அது வந்து என்ன எடுத்துக்கும், ட்ரூன்னு தான் எடுத்துக்கும். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல நான் இஃப் ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஆஃப் 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும், உங்களுக்கு இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் கொஸ்டின்ல இந்த மாதிரி கொடுத்து வாட் இஸ் யுவர் அவுட்புட் அப்படின்னு கேட்டு 0 ஐ லவ் பைத்தான் வருமா, இல்லை ஐ லவ் சி வருமா, இல்லை எரர் வருமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நீங்க இதை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா 0ன்னு பார்த்தோன்னே எப்படி 0 இது எரர்னு சொல்லி கொடுத்துடக்கூடாது. ஓகே, 0னா என்ன சொன்னேன், ஒரு கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா 0 கொடுக்கும். அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ் பார்ட்டுக்கு போகும், அப்படி ஃபால்ஸ் பார்ட்டுக்கு போகும் நான் சொன்னேன். இப்போ நம்ம டைரக்டாக 0 கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இஃப் எங்க போயிடும், எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ நம்ம ரன் பண்ண அவுட்புட் என்ன வரும், ஐ லவ் சி அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல நான் 1 கொடுத்தா என்ன அர்த்தம், ட்ரூன்னு அர்த்தம். இப்போ ரன் பண்ண என்ன வரும், ஐ லவ் பைத்தன் அப்படின்னு வரும். நான் என்ன சொன்னேன், 0வை தவிர நீங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும் if treat it as a true. Whenever if encounters a 0, then only change it assume that the given if is a false அப்படின்னு போடும். ஓகே, ஸோ 0 தவிர நீங்க என்ன கொடுத்தாலும், இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து -1ன்னு கொடுக்குறேன், இப்பவும் ஐ லவ் பைத்தன் ட்ரூ தான் வரும். ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இது வந்து ஃபால்ஸ். ஓகே, நான் -1 அப்படின்னு கொடுத்தாலும் ட்ரூ தான் வரும். இப்போ நான் 1000 அப்படி கொடுத்தாலும் ட்ரூ தான் வரும். இப்போ நான் 0.23 அப்படின்னு ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்தாலும் ட்ரூ தான் வரும். நான் 0வை தவிர என்ன கொடுத்தாலும் எனக்கு ட்ரூ தான் வரும். இப்போ பாரு, இப்போ நான் சில பேர் கேட்டீங்க 0.0 அப்படின்னு கொடுத்தா 0.0ங்கிறது என்னதான், 0 தான். 0.0 இஸ் ஆல்சோ 0. ஸோ இப்போ நம்ம 0.0ன்னு கொடுத்தா என்ன வரும், ஃபால்ஸ். நீ 0ன்னு கொடுத்தாலும் அது 0 தான், 0.0ன்னு கொடுத்தாலும் 0 தான். அப்போ 0 கொடுத்தா டைரக்டா இட் கோ டு தி ஃபால்ஸ் பார்ட். 0வை தவிர நீ எந்த வேல்யூ கொடுத்தாலும் ட்ரூ பார்ட். வேல்யூ தான் கொடுக்கணும். இப்போ நீ ஏன்னு கொடுத்துட்டு ஏங்கும் போது ஏவோட ASCII வேல்யூ, தென் இட் கிவ்ஸ் ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் நீ A greater than B, whatever we give other than 0, it gives a particular value. So இங்கே நம்ம A greater than B C கூட ரன் பண்ணீங்கன்னா ரன் ஆகாது. ஏன்னா A greater than B ன்னு போடும்போது ஏக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், பிக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். இங்க வந்து A பிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கார்பேஜ் வேல்யூ எடுத்துக்கும். அதனால இது வந்து ட்ரூன் ரன் ஆகுது. ஓகே, ஸோ இஃப்ல என்ன அர்த்தம், என்ன ட்ரூ. இது எப்படி எழுதலாம், if of 0 false other than 0, if takes other than 0, consider all values as true. If f of 0 is false other than 0, if consider all value as a true. Okay, so இதுதான் இந்த பர்టిక్యులர் பார்ட் வருது. ஓகே, ஸோ நம்ம டைரக்டா என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓட் எலிஜிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க,
பைத்தான் ப்ரோக்ராம் டு கால்குலேட் ஓட்டிங் எலிஜிபிலிட்டி ஆஃப் த ஏஜ். ஸோ அப்போ ஒரு என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஒரு ஏஜை வாங்கி அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணணும், என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை சால்வ் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு வேரியபிள்ஸ் தேவைப்படும், எவ்வளவு ரெஃபரன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எவ்வளவு இன்புட்ஸ் தேவைப்படும், ஒரு இன்புட் வாங்கணுமா இல்ல 2 இன்புட் வாங்கணுமா இல்ல 3 இன்புட் வாங்கணுமா அப்படின்னு தெரியணும். என்ன இன்புட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், எவ்வளவு இன்புட் நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இஃப் யூஸ் பண்ணுமா இல்ல லூப்பிங் வைல் யூஸ் பண்ணுமா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு அனலைஸ் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு எழுத ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ இங்க பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் டு கால்குலேட் ஓட்டிங் எலிஜிபிலிட்டி பேஸ்ட் ஆன் த ஏஜ். ஒரு ஏஜை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஓட் பண்றதுக்கு அவன் எலிஜிபிளா இல்லையான்னு கேட்கறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு இன்புட் வாங்கணும், ஒரே ஒரு இன்புட் தான் வாங்கணும். பிகாஸ் நம்ம என்ன பண்றோம், அவனோட ஏஜை மட்டும் தான் வாங்குறோம், ஏஜை மட்டும் இன்புட்டா வாங்கிட்டு இஸ் எலிஜிபிள் டு ஓட் ஆர் நாட்னு சொல்ல போறோம். அப்போ ஒரே ஒரு இன்புட் வாங்க போறோம், வாங்கி என்ன பண்ண போறோம், அவன் ஓட் பண்றதுக்கு எலிஜிபிளா இல்லையா நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம், அவனோட வயசு 18க்கு மேல இருந்தா அவன் எலிஜிபிள், 18க்கு கீழே தான் அவன் நாட் எலிஜிபிள். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இஃப் யூஸ் பண்ணுமா லூப் யூஸ் பண்ணுமான்னு பார்க்கணும். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணணும்னா நம்ம லூப் யூஸ் பண்ணணும். இங்க நம்ம ஒரே ஒரு இன்புட் வாங்குறோம், அதை செக் பண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லிடுறோம். ஸோ அப்போ வாங்குறோம், செக் பண்றோம், அவன் எலிஜிபிளா நாட் எலிஜிபிளான்னு சொல்றோம். ஸோ எங்கெல்லாம் செக் பண்றோம், கண்டிஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்குறோம், அவன் உள்ள விடலாமா வேணாமா, அவன் வந்து எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா அப்படின்னு எங்கெல்லாம் இந்த மாதிரி கண்டிஷனை செக் பண்ற மாதிரி வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இஃப் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இங்க நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்றோம், அந்த வேரியபிளை ஒரு இன்புட் வாங்குறோம், வாங்கி அதை செக் பண்ணி அவன் எலிஜிபிளா நாட் எலிஜிபிளான்னு சொல்றோம். ஸோ கண்டிப்பா நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணோம், நம்ம we are going to use okay, a particular problem. Listen here, நம்ம அந்த क्वेश्चन காப்பி பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள் क्वेश्चन only guys, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் ஐ அம் ஜஸ்ட் காப்பி இட். ஓகே, இங்க பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏஜ் வாங்கணும். ஏஜ் ஈக்குவல் டு int input enter age. ஏஜ் என்டர் பண்ணுங்க, enter your age, ஏஜ் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி வாங்குறோம். enter your age வாங்கியாச்சு. அப்போ நான் ஒரு இன்புட் வாங்கிட்டேன், ஏஜ்ங்கிற ஒரு நம்பரை இன்புட்டா வாங்கிட்டேன். அப்ப அந்த நம்பர் எதுல ஸ்டோர் ஆயிருக்கு, ஏஜ்ங்கிற ரெஃபரன்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப நான் என்ன செக் பண்ண போறேன், இஃப் அந்த ஏஜ்ல இருக்கிற நம்பர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், நீங்க ஆபரேட்டர் படிச்சிருப்பீங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18, 18 விட பெருசா இருக்கணும், இல்லைன்னா 18 இருக்கணும். அப்படின்னா நான் என்ன சொல்றேன், என்ன பிரிண்ட் பண்ணும், பிரிண்ட் எலிஜிபிள் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்றேன். சப்போஸ் அவன் வயசு வந்து 18 இல்ல 18க்கு மேலையும் இல்ல அப்படின்னா எல்ஸ்ல பிரிண்ட் நாட் எலிஜிபிள், அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். ஏஜ் வாங்குற, அது 18 விட அதிகம் இல்ல 18 பாக்குறீங்க, அப்படி இருந்தா எலிஜிபிள்னு பிரிண்ட் பண்றீங்க, இல்லன்னா நாட் எலிஜிபிள், தட்ஸ் ஆல். இப்ப பாருங்க, ரன் பண்றோம். என்டர் யுவர் ஏஜ். இப்போ நம்ம ஏஜ் கொடுக்குறேன், இப்போ நான் 21 கொடுக்குறேன், ஏஜ்ல 21 வந்துருமா, அப்ப 21 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18, அப்போ 21 18 விட பெருசு. அப்ப எனக்கு இஃப்ல என்ன ரிட்டர்ன் ஆகும், 0 ரிட்டர்ன் ஆகுமா 1 ரிட்டர்ன் ஆகுமா, ட்ரூவா இருந்தா 1 ரிட்டர்ன் ஆகும். ஸோ 21 18 விட பெருசு, அப்ப 1 இங்க ரிட்டர்ன் ஆகும்.
அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 0 வந்தா தான் ஃபால்ஸுக்குள்ள போகும். அப்போ 1 அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன போகும், இங்க ட்ரூ பார்ட்ல போகும். அப்போ எலிஜிபிள்னு வரும். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா என்ன வருது, சாரி, இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா என்ன வருது, எலிஜிபிள் அப்படின்னு வருது. இப்போ நான் இதே இது மறுபடியும் ரன் பண்ணி 17 கொடுக்குறேன். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் ஏஜ்ல என்ன வரும், ஏஜ்ல 17 வரும். அப்போ 17 கிரேட்டர் than or equal to 18. 17 18 விட பெருசா இல்ல, ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா இந்த இஃப்ல என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், 0 வரும். அப்போ 0னா டைரக்டா எங்க வந்துடும், எல்ஸ் பார்ட்ல வந்து பிரிண்ட் பண்ணும். அப்போ 17 கொடுத்து என்டர் கொடுக்கும்போது நாட் எலிஜிபிள் அப்படின்னு வரும். ஓகே, இஸ் இட் கிளியர் guys? வெரி சிம்பிள் only, no? ஓகே ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஆட் ஆர் ஈவன். அதாவது ஒரு நம்பர் வாங்குறீங்க, write a program to read an integer from the user and check whether the input value given is odd or even. Print the corresponding output either odd or even in the console. ஓகே, அப்போ ஒரு இன்புட்டை நம்ம வாங்குறோம், வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம், and check whether the input value is given is அந்த வேல்யூ வந்து ஆடா ஈவனா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே, ஸோ அப்போ இங்க எவ்வளவு இன்புட் வாங்குறோம், 1 ஆ 2 ஆ, ஒரு இன்புட் தான் வாங்குறீங்க. பாருங்க, என்டர் இன்டிஜர் நம்பர், ஒரு 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 இன்புட் வாங்குறோம். அந்த இன்புட்டை வாங்கி அது ஆடா ஈவனா, அப்போ ஒரு விஷயத்தை வாங்கி அது ஆடா ஈவனா, எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணும், இஃப் தான் யூஸ் பண்ணும். சரியா? ஸோ அப்போ ஒரு நம்பர் வாங்கிட்டோம், வாங்கி ஆடா ஈவனா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு நம்பர் இன்புட்டா வாங்கி அந்த நம்பரை 2ஆல டிவைட் பண்றீங்க. டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் 0 வந்தா அது ஈவன் நம்பர், அதோட ரிமைண்டர் 0 வரல அப்படின்னா அது ஆட் நம்பர். இட்ஸ் வெரி சிம்பிள். எந்த நம்பர்லாம் 2ஆல டிவைட் ஆகுதோ அது எல்லாமே ஈவன் நம்பர். எந்த நம்பர்லாம் 2ஆல டிவைட் ஆகுது அது எல்லாமே என்ன சொல்லுவோம், we call those number as a odd number அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நீங்க ஆபரேட்டர்ல படிக்கும்போது 2 ஆபரேட்டர் படிச்சிருப்பீங்க. ஒன்னு வந்து டிவிஷன் ஆபரேட்டர் அண்ட் another one is a modulo ஆபரேட்டர். டிவிஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோஷன்ட் வரும். உங்களுக்கு நோ கைஸ் மேபி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். a equal to 10, b equal to 2, c equal to a divided by b அப்படின்னு போட்டு print c. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஏல 10 இருக்கு, பில 2 இருக்கு. நான் என்ன பண்றேன், சி a divided by b, ஏயும் பியும் டிவைட் பண்ணி சில வைக்கிறேன். ஸோ c equal to a divided by b, அந்த c பிரிண்ட் பண்றேன். சரியா? இப்போ அவுட்புட் எனக்கு என்ன வரும், 10 2ஆல் டிவைட் பண்ணா லோட் ஆயிட்டு இருக்கு, வெயிட் 5. ஓகே, இப்போ எனக்கு பிகாஸ் மேக்ஸிமம் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ தான் வரும், அதனால தான் 5.0ன்னு வருது. ஏன்னா டிவைட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஃப்ளோட் வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. அதனால தான் எனக்கு 5.0 அப்படின்னு வருது. ஓகே, பட் 5 வருது. இப்போ சப்போஸ் எனக்கு ரிமைண்டர் வரணும், மீதி 10ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணா மீதி என்ன வரும்னா, அதுக்கு எனக்கு மாடுலோ ஆபரேட்டர் யூஸ் பண்ணி, இது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஆபரேட்டர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா 0ன்னு வரும். ஏன்னா 10ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்ன, 0 தானே வரும். 10ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணோம்னா மீதியே வராது. ஸோ ரிமைண்டர் 0. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல 3ன்னு வைக்கிறேன், 10ஐ 3ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி என்ன வரும், 1 வரும். ஒய்? பிகாஸ் 10ஐ 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 3s are 9, ஸோ மீதி 1 வரும். ஸோ அப்போ நமக்கு ரிமைண்டர் எப்பெல்லாம் ரிமைண்டர் தேவையோ அப்பெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணும், we are going to use a modulo operator. சரியா? இப்போ நான் என்ன சொன்னா, ஒரு நம்பர் வாங்கிக்கணும், அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரானு எப்படி கண்டுபிடிப்போம், அந்த நம்பரை 2ஆல டிவைட் பண்ணி 0 வந்தா ஈவன் நம்பர், 0 வரல அப்படின்னா ஆட் நம்பர். ஓகே ஓகே, அப்ப லிசனியா, ஒரு நம்பர் இன்புட் வாங்கணும். ஸோ நம்பர் இன்புட்
enter the number. நம்பர் வாங்கிட்டேன். இந்த நம்பர் என்ன பண்ணும், டிவைட் பண்ணும். இஃப் நம்பர், நம்ம டிவிஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிடக்கூடாதுப்பா. டிவிஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கோஷன்ட் வரும். எனக்கு என்ன வேணும், ரிமைண்டர் வேணும், மீதி வேணும். ஸோ அப்போ ரிமைண்டர் வேணா என்ன ஆபரேட் யூஸ் பண்ண, நம்பர் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0. சிங்கிள் ஈக்குவல் டு போட்டீங்கன்னா அசைன் பண்றேன்னு அர்த்தம். இதுக்கு 0ங்கிற வேல்யூவை கொடுக்குறேன்னு அர்த்தம். செக் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணும், we are going to use double equal to. டபுள் ஈக்குவல் டு எதுக்கு, லெஃப்ட். டபுள் ஈக்குவல் டு போட்டீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் இருக்கிறது ஈக்குவலானு பார்க்கறது என்ன சொல்லுவோம், டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்பரை 2ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், பிரிண்ட் நம்பர் இஸ் ஈவன், else print number is odd. That's all. ஒரு நம்பரை நீங்க டிவைட் பண்றீங்க, டிவைட் பண்ணி வர்ற ஆன்சர் 0வா இருந்துச்சுன்னா 0 ஈக்குவல் டு 0, கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா நம்பர் இஸ் ஈவன் வரும். இப்போ டிவைட் பண்ற ஆன்சர் 0 வரலன்னா இங்க வேற 0 தவிர வேற நம்பர் வரும். ஸோ தட் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0, அதனால நம்பர் இஸ் ஆட். இப்போ பாருங்களேன், இப்போ நான் 5னு கொடுக்குறேன், சரியா? இப்போ நீங்க 5 2ஆல டிவைட் மாடுலோ பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர் 1னு வரும். அப்போ 1 ஈக்குவல் டு 0னு வரும். அப்போ 1 ஈக்குவல் டு 0ங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ நம்பர் இஸ் ஆட்னு வரும். பாருங்க, ஏன் நம்பர் இஸ் ஆட்னு வருது, இப்போ நீங்க நம்பர்ல 5னு வாங்குறீங்கப்பா. இப்போ 5 2ஆல மாடுலோ பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர் 1னு வரும். அப்போ இந்த இடத்துல 1 வருமா, அப்போ 1 ஈக்குவல் டு 0. அப்போ 1ம் 0வும் ஈக்குவலானு பார்த்தா இல்ல, ஃபால்ஸ். அப்ப ஃபால்ஸ்னா இந்த இடத்துல டைரக்டா எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். இப்போ இதே இந்த இடத்துல நீங்க 10னு கொடுத்து பாருங்க. 10 கொடுத்தீங்க அப்படின்னா நம்பர்ல 10 இருக்கும். ஸோ 10 மாடுலோ 2. அப்போ 10 நீங்க 2ஆல மாடுலோ பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும், அவுட்புட் 10 மாடுலோ 2ங்கும் போது 0. 10 நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மீதி வராது. ஸோ 0 வரும். ஸோ 0 ஈக்குவல் டு 0, 0வும் 0வும் 1 ஈக்குவல். ஸோ அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு வரும். பாருங்க. Okay, so this is how we work a program here. Okay, for example, the question copy பண்ணி போடலாம். உங்க நோட்ஸ்க்காக it will be very useful for you guys. Okay, நான் the collab file நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். So this will be very useful for you guys. Okay, so then we move on to the third problem. The divisible by 5 அதே தான். ஒரு நம்பர் வாங்குறீங்க, அதை 5ஆல மாடுலோ பண்றீங்க, மாடுலோ பண்ணி 0 வந்துச்சு. பாருங்க, இது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு நீங்களே போட்டுருவீங்க, நீங்க சால்வ் பண்ணுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, ஒரு நம்பர் 5ஆல டிவைட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், ஒரு நம்பர் வாங்கி அது 5ஆல டிவைட் ஆகுதா இல்லையா, 5ஆல டிவைட் ஆகுதா இல்லையா, எப்படி கண்டுபிடிப்போம், அதை மாடுலோ பண்ணுவோம். மாடுலோ பண்ணி ஆன்சர் 0 வந்துச்சுன்னா அது வந்து 5ஆல டிவைட் ஆகும். இப்போ நீங்க 20ன்னு எடுத்துக்கிறீங்க, 20 5ஆல மாடுலோ பண்ணீங்கன்னா 0 வரும். 25 5ஆல மாடுலோ பண்ணீங்கன்னா 0 வரும். 30 5ஆல மாடுலோ பண்ணீங்கன்னா 0 வரும். ஓகே, பட் நீங்க அதே 23 நீங்க பாருங்க, 23 நீங்க 5ஆல மாடுலோ பண்ணீங்கன்னா 4 5s are 20, மீதி 3 வரும். அப்போ this is not equal to 0. ஸோ உங்களால this is not divisible by 5 அப்படின்னு போடுங்க. ஓகே, சிம்பிள். வேணா அதையும் நான் சால்வ் பண்றேன். என்ன பண்ண, ஒரு நம்பர் வாங்கணும். int input enter the number. என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 5ஆல் டிவைட் ஆகணுமா. அப்ப அந்த நம்பரை நீங்க 5ஆல மாடுலோ பண்றீங்க, ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா என்ன பண்றீங்க, print number is divisible by 5. பாருங்க, இதே மாதிரி அவுட்புட் வரணும். 25 is divisible by 5. ஓகே, அப்ப இந்த நான் எந்த நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பர் வரணும்னா நான் முன்னாடியே சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்.
percentage d is divisible by 5. percentage d னு பார்த்தோனே கம்பைலர் என்ன பண்ணும், ஓ ஏதோ ஒரு இன்டிஜர் வேல்யூ இங்க வரும்னு அர்த்தம். அது எந்த இன்டிஜர் வேல்யூ நம்ம கொடுக்கணும், அது எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லுவோம், இந்த மாதிரி percentage d போட்டு நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த நம்பரோட வேல்யூ 25 அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சப்போஸ் இது இல்ல அப்படின்னா எல்ஸ் print divisible by 5 percentage the number. புரியுதா? ரன் பண்ணுவோம். It takes time. ஓகே, இப்போ நான் 10 னு கொடுக்கிறேன். 10 வந்து 5 ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பா. ஏன்னா 10 5 ஆல மாடுலோ பண்ணா மீதி இருக்காது, சோ 0 கிடைக்கும். இப்போ இதே நான் வந்து 12 னு கொடுக்கிறேன். 12 5 ஆல மாடுலோ பண்ணீங்கன்னா மீதி 2 வரும், அப்ப 0 இல்ல. சோ அப்போ not divisible by 5. பாருங்க, 12 is not divisible by 5. Is it simple? Yeah, it's very simple, guys. Then minimum of 2 numbers. Okay, so minimum of 2 numbers இது ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அந்த ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணி எவ்வளவு இன்புட் வேணும் அப்படின்னு பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ப்ரோக்ராம்லயும் நம்ம 2 இன்புட் தான் வாங்கியிருக்கோம். கரெக்டா? 2 இன்புட் தான் வாங்கியிருக்கோம். இங்க பாருங்க, பட் இங்க என்ன கேக்குறாங்க, ரைட் a python program to find the smallest of 2 numbers. so 2 நம்பர்ல ஸ்மாலஸ்ட் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இங்க நம்ம 2 இன்புட் வாங்கணும். அது நீங்க எந்த வேரியபிள் வேணா, எக்ஸ்ல ஒரு நம்பர், ஒய்ல ஒரு நம்பர் வாங்கலாம், இல்ல ஏல ஒரு நம்பர், பில ஒரு நம்பர், நீங்க எதுல வேணா வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பர் இன்புட் வாங்கணும். 2ல எது சிறுசு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல 2ஐயும் கம்பேர் பண்ணணும். அப்ப கம்பேர் பண்ணனும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், if தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் நம்பர், செகண்ட் நம்பர் இல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஸ்மாலர் தென் செகண்ட் நம்பர், இந்த மாதிரி கம்பேர் பண்ண நம்ம என்ன யூஸ் பண்ணணும், if தான் யூஸ் பண்ணணும். சோ இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். Listen here, guys. அந்த क्वेश्चனை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாருங்க, இது ரொம்ப சிம்பிள். நேற்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்கிட்டீங்க, நம்பர் 2ல செகண்ட் நம்பர் வாங்கிட்டீங்க, தென் ரெண்டையும் கம்பேர் பண்றீங்க. ஸோ கம்பேர் பண்ணி நம்பர் 1 நம்பர் 2 விட பெருசா இருந்துச்சுன்னா நம்பர் 2 தான் மினிமம். இந்த கண்டிஷன் ட்ரூனா நம்பர் 1 பெருசுன்னு ஆயிரும், அப்ப நம்பர் 2 தான் சிறுசு. சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா என்ன அர்த்தம், நம்பர் 1 விட நம்பர் 2 பெருசுன்னு ஆயிரும், அப்போ நம்பர் 1 இஸ் மினிமம் அப்படின்னு வரும். ஓகே, சிம்பிள். இந்த இடத்துல 2 இன்புட் வாங்குறோம். ஸோ நம்பர் 1 நான் 3ன்னு கொடுக்குறேன், நம்பர் 2 நான் 4ன்னு கொடுக்குறேன். எது மினிமம்? 3 தான் மினிமம். ஸோ நம்பர் 1 தான் மினிமம். இப்போ நான் மறுபடியும் ரன் பண்றேன். I'm giving a 4, நம்பர் 1 4ன்னு கொடுக்குறேன், தென் நம்பர் 2 1ன்னு கொடுக்குறேன். இப்போ எது ஒரு மினிமம்? நம்பர் 2 தான் மினிமம். ரொம்ப சிம்பிள். ஓகே, so this is how we are we dealing a program. Next, maximum of 3 numbers. ஸோ இது வரைக்கும் நம்ம முன்னாடி ப்ரோக்ராம்ஸ்ல என்ன பண்ணோம்னா, ஒரு இன்புட் வாங்கணும், அப்புறம் மினிமம் ஆஃப் 2 நம்பர்ஸ்ல 2 இன்புட் வாங்கி 2ல எது சிறுசு அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் ஆஃப் 3 நம்பர்ஸ், 3 நம்பர் கொடுக்குறாங்க, அந்த 3 நம்பர்ல எது பெருசு எது மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் மேக்ஸிமம் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல எவ்வளோ இன்புட் வாங்கணும்? 3 இன்புட் வாங்கணும். ஸோ 3 இன்புட் வாங்குறதுக்கு நமக்கு 3 வேரியபிள் வேணும். ஒரு இன்புட் வாங்குறதுக்கு நம்ம ஒரு வேரியபிள், 2 இன்புட் வாங்குறதுக்கு 2 வேரியபிள். ஸோ ஹியர் we are going to get a value for 3 numbers. So we need a 3 separate variable for that. Okay,
So I'm going to use a 3 separate variable. அப்போ 3 இன்புட் நம்ம யூஸ் பண்ணோம். 2 நம்பர்னா ஒரு இஃப் போதும். ஒரு இஃபை வச்சு நான் கண்டுபிடிச்சு முடிச்சிடுவேன். ஓகே, ஒரு இஃப்ல ட்ரூவா இருந்தா ஒரு நம்பர் பெருசு, ட்ரூவா இல்லைன்னா ஃபால்ஸா இருந்தா இன்னொரு நம்பர் பெருசு, நான் ஈஸியா போட்டுடலாம். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் 3 நம்பர் யூஸ் பண்றேன். அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதோட லாஜிக் நான் எப்படின்னு சொல்றேன். Listen here guys. Number 1, number 2, number 3. பாருங்க 3 நம்பர் இருக்கு. இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த 3 நம்பர்ல எது பெருசு. இப்ப 2 நம்பர்னா ஒரே ஒரு இஃப் யூஸ் பண்ணி ட்ரூவா இருந்தா இந்த நம்பர் பெருசு, ஃபால்ஸா இருந்தா இந்த நம்பர் பெருசு, நான் சிம்பிளா எழுதிட்டு போயிடலாம். பட் இங்க 3 நம்பர் இருக்கு, ஒரு இஃப் மட்டும் வச்சு பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நெஸ்டட் இஃப்னு. ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு பாருங்க, இந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அது எப்படி அனலைஸ் பண்றது, ஒரு லாஜிக்கா அதை எப்படி பாக்குறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க கஷ்டமே பட வேண்டாம், கண்ணை மூடிட்டு லாஜிக்கை திங்க் பண்ணி நீங்க பாட்டு கோட் பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப பாருங்க 3 நம்பர்ல எது பெருசுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 3 டீம்ல யாரு வின்னர் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க ஐபிஎல் மேட்ச் ஆகட்டும் இல்ல எந்த மேட்ச் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் மேட்ச் வைப்போம், அதுல ஜெயிக்கிறவனுக்கு இன்னொருத்தருக்கு மேட்ச் வைப்போம். இந்த மாதிரி ஃபிக்சர்ஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 கேஸ் இங்க இருக்கு, 3 கேஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்பர் 1 ஜெயிக்கணும், நம்பர் 1 தான் பெரிய ஆள்னா அவன் யாரோட போட்டி போட்டு, நம்பர் 2ஓட போட்டி போட்டு ஜெயிக்கணும். அதே மாதிரி நம்பர் 3ஓட போட்டி போட்டு ஜெயிக்கணும். நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் காம்படேட் பண்றோம், போட்டி போடுறோம். ஓகே, நம்பர் 1க்கும் நம்பர் 2க்கும் ஒரு போட்டி வைக்கணும். இதுல நம்பர் 1 வின்னர் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம், நம்பர் 2ஐயும் நம்பர் 3க்கும், சாரி நம்பர் 1க்கும் நம்பர் 3க்கும் போட்டி வைப்போம். இதுலயும் நம்பர் 1 வின்னர் அப்படின்னா தென் யார் பெருசு, நம்பர் 1 தான் பெருசு. சரியா, இதுதான் கேஸ் 1. கேஸ் 1 என்ன, நம்பர் 1 நம்பர் 2 ஓடியும் ஜெயிச்சிட்டா, அதுக்கப்புறம் நம்பர் 1க்கும் நம்பர் 3க்கும் போட்டி வைக்கிறோம், அதுலயும் நம்பர் 1 ஜெயிச்சிட்டா, அப்ப நம்பர் 1 தான் வின்னர். இதுதான் கேஸ் 1. நம்பர் 1 ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. இது நம்ம என்ன பண்றோம், இதை we considered as a case 1. ஓகே, இது கேஸ் 1. இப்ப அடுத்த கேஸ் பார்ப்போம். இப்ப நம்பர் 1க்கும் நம்பர் 2க்கும் போட்டி வைக்கிறீங்க. இதுல நம்பர் 1 ஜெயிச்சிருச்சு, பட் நம்பர் 1க்கும் நம்பர் 3க்கும் போட்டி வச்சதுல நம்பர் 3 ஜெயிச்சிருச்சு. அதாவது நம்பர் 1 வந்து நம்பர் 2 வின் பண்ணிருச்சு, ஆனா நம்பர் 3யோட தோத்துருச்சுன்னா யாரு வின்னர், நம்பர் 3 தான் வின்னர். ஏன்னா நம்பர் 1 நம்பர் 2ஓட ஜெயிச்சு வந்திருக்கு, நம்பர் 2ஓட ஜெயிச்சு வந்த நம்பர் 1 நான் தோக்க வச்சிட்டேன், அப்ப நான் தானே வின்னர், நம்பர் 3 தான் வின்னர். சோ ஹியர் நம்பர் number 3 is winner. இதைத்தான் என்ன சொல்றோம், கேஸ் 2. ஓகே, அடுத்த சினாரியோ கேஸ் 3. கேஸ் 3, இப்ப நீங்க நம்பர் 1க்கும் நம்பர் 2க்கும் போட்டி வைக்கிறீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்பர் 1க்கும் நம்பர் 2க்கும் போட்டி வைக்கிறீங்க. இதுல நம்பர் 1 ஸ்டார்டிங்லயே தோத்துருச்சு. நம்பர் 1 ஸ்டார்டிங்லயே தோத்துருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க,
நம்பர் 2க்கும் நம்பர் 3க்கும் போட்டி வைப்பீங்க. இதுல நம்பர் 2 ஜெயிச்சிருச்சுன்னா நம்பர் 2 இஸ் வின்னர். நம்பர் 3 ஜெயிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். 3 கேஸ்பா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்பர் 1 நம்பர் 2 வின் பண்ணணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அடுத்து யாருக்கு போட்டி வைப்பாங்க? நம்பர் 1 நம்பர் 2 ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து யாருக்கு போட்டி வைப்பாங்க? நம்பர் 1க்கும் நம்பர் 3க்கும் போட்டி வைப்பாங்க. இதுவும் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா யார் வின்னர்? நம்பர் 1 இஸ் வின்னர். Is it clear, guys? Number 1 is winner. If suppose சில சமயத்துல இப்ப நம்பர் 1 ஜெயிச்சிட்டான், நம்பர் 2 ஜெயிச்சிட்டான், ஆனா நம்பர் 3 தோத்துட்டான், நம்பர் 1ல ஜெயிச்சிட்டான், நம்பர் 3 தோத்துட்டான் அப்படின்னா அப்ப நம்பர் 3 இஸ் வின்னர். இது ஒரு கேஸ். Then final case is நம்பர் 1 வந்து நம்பர் 2 தோத்துட்டான், நம்பர் 1 ஃபால்ஸ், நம்பர் 2 தோத்துட்டான் அப்படின்னா நம்பர் 1 நம்பர் 2 தோத்துட்டான் அப்படின்னா யாராருக்கு போட்டி வைப்பாங்க? நம்பர் 1 நம்பர் 2 தோத்துட்டானா அடுத்து யாராருக்கு போட்டி வைப்பாங்க? அப்படின்னா நம்பர் 2 இஸ் வின்னர். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, நம்பர் வந்து நம்பர் 3 அப்படின்னா நம்பர் 3 இஸ் இவ்வளவுதான்ப்பா. ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து எவ்வளோ இன்புட்ஸ் வாங்குறோம், நம்ம இந்த இடத்துல கம்பேர் பண்ணணும்னா எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்க ஈஸியா எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நீங்க கிராக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்க யூ ஹாவ் டு சிட் அண்ட் திங்க். ஒரு பேப்பர் பென்ல வந்து நீங்க ஒரு லாஜிக்கை ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ ஸ்டார்டிங் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங்ல இருக்கிறதுனால ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கணும், அந்த ப்ராப்ளமுக்கு எவ்வளவு வேரியபிள் வச்சு நீங்க அதை ஒரு லாஜிக்கா சால்வ் பண்ணி பார்க்கணும். ஒரு மேக்ஸை சால்வ் பண்ற மாதிரி லாஜிக்கா சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தென் யூ வில் கெட் அன் ஐடியா. அதுக்கப்புறம் நீங்க அதை கோடிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நீங்க டைரக்டா கோட் பண்றதுக்கு முன்னாடி ஆஸ் அ பிகினர் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லாஜிக்கா திங்க் பண்ணணும். உங்க மைண்ட்ல மைண்ட்ல பண்ணணும். இல்லைன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு டிரைவ் த லாஜிக். இந்த மாதிரி லாஜிக்கை நீங்க டிரைவ் பண்ணீங்கன்னா தென் இட் இஸ் வெரி ஈஸி டு ப்ரோக்ராம். இப்ப பாருங்க, எஸ் பாருங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு கோட் அடிச்சு காட்டுறேன். ஓகே ஓகே. ஸோ 3 நம்பர் வாங்கணும். நீங்க டைரக்டா எப்படி பண்ணலாம், int input enter number 1 வாங்கலாம். இதே மாதிரி நீங்க இன்னும் 2 வாங்கணும். y equal to input enter number 2, z equal to input enter number 3. ஸோ 3 நம்பர் வாங்கிட்டேன். நீங்க இந்த மாதிரி தனித்தனியா வாங்கலாம். பட் இங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா enter 3 numbers separated by space. அப்போ 3 நம்பர் நீங்க வாங்கணும்.
ஒரே லைன்ல வாங்கணும், இந்த மாதிரி தனித்தனியாக வாங்க ஒரே லைன்ல வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வாங்கணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மெத்தட் யூஸ், இந்த ஹேஷ் சிம்பிள்னா கமெண்ட்ப்பா. நீங்க எங்க ஒரு லைனுக்கு முன்னாடி இந்த ஹேஷ் சிம்பிள் போட்டீங்கன்னா இந்த லைன் எடுத்துக்காது, ப்ரோக்ராம் இந்த லைன் எடுத்துக்காது. ஸோ கமெண்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ நம்ம இப்படி வாங்காம ஒரே லைன்ல வாங்கணும், எக்ஸ் ஒய் இசட் ஒரே லைன்ல வாங்கணும் அப்படின்னா இன்புட் டாட் ஸ்பிளிட். ஸ்பிளிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன, ஒரே லைன்ல வாங்கி ஒரே லைன்ல இன்புட் வாங்கி அதை தனித்தனியா பிரிச்சு முதல் கொடுக்கறது எக்ஸ்லயும், ரெண்டாவது கொடுக்கறதுல ஒய்லையும், மூணாவது கொடுக்கறதுல இசட்லயும் ஸ்டோர் பண்ணிடும். இங்க பாருங்க, இந்த மாதிரி enter 3 numbers separated by space and 20 30 இப்படி வாங்கணும் அப்படின்னா enter 3 numbers separated by space, இந்த மாதிரி வாங்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி, இப்போ நான் என்ன, இந்த இடத்துல நான் எதுவுமே இன்ட் யூஸ் பண்ண முடியாதுப்பா. இந்த இடத்துல நான் எதுவுமே யூஸ் பண்ணல, ஏன்னா ஸ்ட்ரிங்கா இருந்தா தான் நம்ம தனித்தனியா பிரிக்க முடியும். நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்ட்ரிங்கை பத்தி சொல்லியிருப்பாங்க சார். ஸ்ட்ரிங்கா இருந்தா தான் நம்ம தனித்தனியா பிரிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம், ஐ எம் ஜஸ்ட் யூசிங் ஏன்னோ இன்ட் யூஸ் பண்ணோம்னா அது ஸ்ட்ரிங்கை எடுத்துக்காது. அதனால நான் எதுவுமே யூஸ் பண்ணல இங்க இன்ட் இன்புட். இப்படி கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணோம், வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம அதை இன்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் எக்ஸ். ஓகே, நம்ம இங்கெல்லாம் என்ன பண்ணோம், டைரக்டா இன்ட்டுக்குள்ள இன்புட் வாங்கிட்டோம். தனித்தனியா வாங்கினால பிரச்சனை இல்லை. பட் இங்க ஒரே லைன்ல ஸ்பேஸை செப்பரேட் பண்ணி வாங்குறதுனால நம்மளால அப்படி வாங்க முடியாது. எக்ஸ் ஒய் ஜெட் நார்மலா வாங்கி அதுக்கப்புறம் அதை இன்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த இன்ட்டுக்குள்ள எக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இப்போ எக்ஸ் இன்ட்டா கன்வெர்ட் ஆயிடும். தென் ஒய் ஈக்குவல் டு இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ஒய் கொடுத்தீங்கன்னா இன்ட்டு கன்வெர்ட் ஆயிடும். இசட் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இசட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க இப்படியும் இன்புட் வாங்கிக்கலாம்ப்பா. பட் இந்த ப்ராப்ளம்லாம் அவங்க இப்படி கேட்டிருக்காங்க, செப்பரேட்டட் பை ஸ்பேசஸா வேணும் அப்படின்னு கேட்டிருக்கனால you may get input like this, x comma y comma z input. Okay, x y z x y z. Okay, இப்போ நான் x y z இன்புட் வாங்கியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி x ஜெயிக்கணும்னா x வந்து வின்னரா இருக்கணும், மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னா x வந்து y வின் பண்ணும், z வின் பண்ணும். ஸோ இஃப் x கிரேட்டர் தென் y இருக்கணும், y மட்டும் ஜெயிச்சா பத்தாது, x கிரேட்டர் தென் இசட்டா இருக்கணும். ஸோ எக்ஸ் ஒய்யோடையும் பெருசா இருக்கணும், எக்ஸ் ஒய்யோடையும் பெருசா இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ் இஜெட்டோடையும் பெருசா இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ஒய்யோடையும் பெருசா இருக்கணும், இஜெட்டோடையும் பெருசா இருக்கணும் அப்படின்னா யார் வின்னர்? பிரிண்ட் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் இஸ் 30. அப்போ மேக்ஸிமம் நம்பர்னு வந்து 30ங்கிற வேல்யூ என்ன வேல்யூ அது வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், maximum number is equal to, இந்த இடத்துல என்ன வரணும், percentage d, integer value வரணும். எந்த integer value வரணும், x ஓட வேல்யூ வரணும். ஏன்னா x தானே பெருசு, இந்த ரெண்டு கண்டிஷன் ட்ரூனா x தான் பெருசு, x வரும். ஓகே, x greater than y, x greater than y. செகண்ட், x y ஜெயிச்சிருச்சு, x வந்து y ஜெயிச்சிருச்சு, பட் z தோத்துருச்சு அப்படின்னா அதோட எல்ஸ். இந்த எல்ஸ் யாருக்கு பாருங்க, எதுக்கு நேரா இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் வந்து ஒய்யை வின் பண்ணிருச்சு, பட் உள்ள வந்துருச்சு. எக்ஸை ஒய் வின் பண்ணிருச்சுன்னா உள்ள வந்துடும். உள்ள வந்தா எக்ஸ் இஜெட்டோட கம்பேர் பண்ணும்போது ஜெயிச்சிருச்சுன்னா எக்ஸ் மேக்ஸிமம். சப்போஸ் இந்த எக்ஸ் இஜெட்டோட தோத்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், பிரிண்ட் maximum number is equal to percentage d, percentage d, percentage d, percentage d எது வரணும், இல்லையா z தான வின்னர். அப்போ z ஓட நம்பர் இங்க கொடுக்கணும். y ஜெயிச்சிட்டான், ஆனா z ஜெயிச்சிட்டானா மினிமம். y ஜெயிச்சு z தோத்துட்டான்னா z is மினிமம். ஓகே, மூணாவது கேஸ்,
எக்ஸ் ஒய்யோடையே தோத்துட்டான்னா அப்ப இதோட எல்ஸ், எக்ஸ் ஒய்யோடையே தோத்துட்டான்னா இதோட எல்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, அதுக்கு தான் அனலைஸ் பண்ண சொன்னேன். எக்ஸ் ஒய்யோட ஜெயிச்சிட்டா இஜெட்டோட ஜெயிச்சிட்டான்னா எக்ஸ் தான் மேக்ஸிமம். எக்ஸ் ஒய்யோட ஜெயிச்சு உள்ள வந்துட்டான் ஆனா இஜெட்டோட தோத்துட்டான்னா இந்த இஃபோட எல்ஸ் என்னது, இஜெட் தான் மேக்ஸிமம். மூணாவது கேஸ் என்ன சொன்னேன், எக்ஸ் ஒய்யோடயே தோத்துட்டான்னா அப்ப இதுக்குள்ளேயே வரமாட்டான், டைரக்டா இதோட எல்ஸ்குள்ள வந்துடுவான். எக்ஸ் ஒய்யோடயே தோத்துட்டான்னா உள்ளேயே வரமாட்டான் இல்லையா, அப்ப டைரக்டா எல்ஸ்குள்ள வந்துடுவான். எல்ஸ்ல வந்து எக்ஸ் ஒய்யோட தோத்துட்டான், அப்ப ஒய் தான் வின்னரு. அப்போ ஒய்யை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணும், ஒய்யையும் இசட்டையும் செக் பண்ணும். இது ஃபால்ஸ்னா டைரக்டா எல்ஸ்க்கு வந்துடும்பா, இந்த எல்ஸ்க்கு வந்துடும். அப்போ இஃப் ஒய் கிரேட்டர் தென் ஜெட், அப்போ ஒய்யையும் இஜெட்டையும் செக் பண்றோம். ஒய் கிரேட்டர் தென் ஜெட், ஒய் இஜெட்டை விட பெருசு அப்படின்னா ஒய் இஸ் அ வின்னர். மேக்ஸிமம் நம்பர் இஸ் ஒய். ஒய் வந்து கிரேட்டர் தென் இஜெட் அப்படின்னா ஒய் தான் வின்னரு. ஓகே, ஒய் கிரேட்டர் தென் ஒய் கிரேட்டர் தென் இஜெட்னா ஒய் தான் வின்னரு, மேக்ஸிமம் நம்பர் ஒய். இல்ல அப்படின்னா யார் வின்னரு, இசட் தான் வின்னர். புரியுதா? மூணே மூணு கண்டிஷன் தான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எக்ஸ் ஒய்யை ஜெயிச்சிருச்சு இஜெட்டை ஜெயிச்சிருச்சுன்னா எக்ஸ் தான் வின்னர். எக்ஸ் ஒய்யை ஜெயிச்சிருச்சு பட் இஜெட்டோட தோத்துருச்சு அப்படின்னா இஜெட் தான் வின்னர். எக்ஸ் ஒய்யோடையே தோத்துருச்சுன்னா அப்போ ஒய் தான் வின்னரு. அப்போ ஒய்யையும் இஜெட்டையும் நம்ம சண்டை போட வைக்கிறோம். இதுல வந்து ஒய் ஜெயிச்சா ஒய் வின்னரு, இஜெட் ஜெயிச்சா இஜெட் வின்னர். திஸ் இஸ் ஹவ் த ப்ரோக்ராம் இஸ் ஒர்க்கிங் ஹியர். ஸோ நம்ம 3 நம்பர் ஸ்பேஸ்ல கொடுக்குறோம், 10, 20, 30. மேக்ஸிமம் நம்பர் இஸ் 30 வருதா? மறுபடியும் ரன் பண்ணுவோம். 100, 20, 30. 100 is a winner. ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் 3 நம்பரை வந்து இது பண்றது. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ட்ராப் பண்ண லாஜிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள்ப்பா, ஃப்ரீ மைண்டடா ஒரு ப்ராப்ளமை ரீட் பண்ணிட்டு எவ்வளோ வேரியபிள் யூஸ் பண்றோம், இதுக்கு இஃப் யூஸ் பண்றோமா இஃப் எல்ஸ் யூஸ் பண்றோமான்னு திங்க் பண்ணிட்டு தென் யூ டிரைவ் அ லாஜிக். ஸோ ஒன்ஸ் யூ டிரைவ் அ லாஜிக் தென் அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா வந்து அதை கோட் பண்ணிடலாம். இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா இவ்வளோ இஃப் யூஸ் பண்றோம் அப்படின்லாம் இருக்கும், பட் ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை. இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். கிரேட்டர் தென் ஒய் கிரேட்டர் தென் ஜெட். நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா என்னடா இப்போ இஃப் 2 இஃப் யூஸ் பண்ணிருக்காங்க, எல்ஸ் இவ்வளோ எல்ஸ் இருக்குலாம் இல்லை. பட் லாஜிக்கா திங்க் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சில கிட்டத்தட்ட 20 இஃப் எல்ஸ் இருந்தாலும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதை நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டார்டிங் அது. ஓகே, ஸோ இது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். அந்த ப்ராப்ளம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று ரெக்கார்டிங்கில் ப்ராப்ளம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால ஐம் ரெக்கார்டிங் திஸ் செஷன் அகைன் ஃபார் யூ. அகைன் நான் இன்னைக்கு வந்து ஒரு 1.5 செஷன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம். அண்ட் ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யுவர் ஃபீட்பேக். எல்லாருமே வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, தேங்க்யூ ஃபார் தட். சில பேர் வந்து டேட்டா ப்ராப்ளம் சொல்லியிருந்தீங்க, சார் வந்து டேட்டா ரொம்ப போகுது சார், 1.5 GB 3 GB. ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து எப்படி டேட்டாவை கம்மியாக ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படிங்கிறத ஐ எம் லுக்கிங் இன் டு இட். அண்ட் சாரி ஃபார் யுவர் டேட்டா லாஸ். நீங்கள் நிறைய பிளான் வச்சிருப்பீங்க, பட் கிளாஸ்லேயே வந்து 1.5 GB நிறைய பேருக்கு போயிடுச்சு, நிறைய பசங்க அதனால ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருந்தீங்க. சாரி ஃபார் தட். ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன்வர்ட்ஸ் வந்து எப்படி டேட்டாவை கம்மியாக நம்ம யூஸ் பண்ணுறது, என்ன என் சைடில் என்ன ப்ராப்ளம், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிறேன். தென் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஹாப்பி லேர்னிங். இந்த ப்ரோக்ராம் எனி டவுட்ஸ் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க. இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நம்ம சால்வ் பண்ணுவோம். நீங்கள் காலேஜ் வரும். சரி, ஓகே. ஸோ ஐ எம் ஹாப்பி டு டீச் யூ ஆல் அண்ட் தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங். ஸோ நிறைய பேர் ரெக்கார்டிங் கேட்டிருந்தீங்க, ஸோ தட்ஸ் வை ஐ எம் ரெக்கார்டிங் திஸ் செஷன் அகைன். ஓகே, ஹாப்பி லேர்னிங்.